என்னடா என்ன பாடம் பார்த்துக்கணும்? பொருளாதார உயிரியல் அப்படிங்கிற பாடத்துல உயிரி உரங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கணும். உயிரி உரங்கள் அப்படிங்கிறது ஒரு நுண்ணுயிர்கள் கலந்த பொருள்னு சொல்லுவோம். உயிரி உரங்கள் அப்படிங்கிறது நுண்ணுயிர்கள் கலந்த பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இது வந்து தாவரங்களுடைய விதைகள், தாவரங்களின் மேல் பரப்புகள் மற்றும் மண்ணில் பயன்படுத்தும் பொழுது தாவர உட்பகுதியில் தாவரங்களோட விதைகள், தாவரங்களுடைய வேர் பகுதிகள் மண்ணில் பயன்படுத்தும் பொழுது இவை தாவரங்களின் வேர் முட்டுகளில் ரைசோபியம் முட்டுகளை உருவாக்கி, தாவரங்களுடைய வேறு பகுதிகளில் ரைசோபியம் முட்டுகளை உருவாக்கி ஓங்குயிர்களுக்கு முதல்நிலை ஊட்டச்சத்தை அதிகரிப்பதன் மூலம் தாவரங்களின் வளர்ச்சியை தூண்டுகின்றன. உயிரி உரங்கள் அப்படிங்கிறது நுண்ணுயிர்கள் கலந்த ஒரு பொருள் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து தாவரங்களுடைய விதைகள் பயன்படுத்தலாம், வேறு பரப்புலையோ அது மண்ணிலேயே இது பயன்படுத்தும் பொழுது ரைசோபியம் போன்ற வேறு முட்டைகள் தாவரத்தின் வேறு பகுதிகளில் உருவாக்கி கூட்டுயிர் வாழ்க்கை நடத்தி அந்த ஓமியருக்கு தேவையான முதல்நிலை ஊட்டச்சத்துக்களை உருவாக்கி அதன் மூலமாக தாவர வளர்ச்சியை அதிகப்படுத்துறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம் சொல்லலாம். இப்ப உயிரி உரங்கள்ல என்னென்ன வகைகள் இருக்கு, உயிரி உரங்கள்ல என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்கிறோம். முதல்ல பார்த்தப்போ ரைசோபியம். ரைசோபியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு மண்வாழ் பாக்டீரியம் ஆகும். இது ஒரு மண்ணிலே வாழக்கூடிய ஒரு பாக்டீரியம் என்று சொல்லலாம். இது எங்க சார் வாழ்க்கை நடக்குதுன்னா லெகுமினஸ் தாவரங்களுக்குரிய அந்த வேர்களில் வேர் முட்டுகளை உருவாக்கி அதனோடு இது கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துகிறது. அதாவது பார்த்தோம்னா லெகுமினஸ் தாவரங்களின் வேர் பகுதிகளில் வேர் முட்டுகளை உருவாக்க கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துகிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ரைசோபியம் பாக்டீரியா வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணிலே நிலைநிறுத்தி தாவரங்களுக்கு தேவையான சக்தியை வழங்குகிறது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றி தாவரங்களுக்கு நைட்ரஜன் சத்தை கொடுக்கிறது. ரைசோபியம் அப்படிங்கிறது ஒரு மண்வாழ் பாக்டீரியா சொன்னா இந்த லெகுமினஸ் தாவரங்களின் வேறு குண்டுகளில் கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துகிறது. இது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றி தாவரங்களுக்கு நைட்ரஜன் சத்தை அளிக்கிற வேலையை செய்யுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அசோஸ்பைரிலம். அசோஸ்பைரிலம் இது என்ன திறன் இருக்குன்னா வளிமண்டல நைட்ரஜனை பயன்படுத்தக்கூடிய திறன் பெற்றது தான் என்ன அப்படின்னா அசோஸ்பைரிலம். அந்த வளிமண்டல நைட்ரஜன் நிலைநிறுத்தும் திறன் பெற்றதை என்ன அப்படின்னா அசோஸ்பைரிலம். இந்த அசோஸ்பைரிலம் என்ன பண்ணணும்னா வளிமண்டல நைட்ரஜன் வந்து தாவரங்களுக்கு கடத்துகிற வேலையை செய்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த மக்காச்சோளம், பார்லி, ஓட்ஸ் இந்த தாவரங்களின் மீது நோய் தடுப்பு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த மக்காச்சோளம் வெளிப்படும் மக்காச்சோளம், பார்லி, ஓட்ஸ் இது மாதிரி தாவரங்களின் மீது இது ஒரு நோய் தடுப்பு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த உரத்தை பயன்படுத்தும் பொழுது பார்த்தோம்னா தானியங்களில் கிட்டத்தட்ட 5 முதல் 20%, சிறுதானியங்களில் 30%, தீவன பயிர்களில் பார்த்தோம்னா 50% உற்பத்தி அதிகரிக்க செய்கிறது. அசோஸ்பைரிலம் அப்படின்னா வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய அல்லது பயன்படுத்தக்கூடிய திறன் பெற்றோடைய இந்த தாவரங்களுக்கு நைட்ரஜன் சத்தை கடத்துகிற வேலையை செய்கிறது. அது மட்டும் இல்லாம மக்காச்சோளம், பார்லி, ஓட்ஸ் இந்த தாவரங்களுடைய பயன்படுத்தும் பொழுது இது நோய் தடுப்பு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. தானியங்களை பார்த்தோம்னா 5 முதல் 20%, சிறுதானியங்கள்ல 30%, தீவன பயிர்கள்ல 50% உற்பத்தி அதிகரிக்க அசோஸ்பைரிலம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தக்கூடிய உயிர் உரங்கள் என்ன அப்படின்னா பூஞ்சை வேர்கள் அல்லது மைக்ரோரைசான். இதுக்கு பேர் சொன்னா பூஞ்சை வேர்கள் அல்லது மைக்ரோரைசான் சொல்லுவோம். இது எங்க இருக்குன்னா பூஞ்சை வேர்கள் சாதாரணமாக வாஸ்குலர் தாவரங்களின் வேர்களுடன் கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துகிறது. இந்த வாஸ்குலர் இருக்கக்கூடிய தாவரங்களோட வேர்கள் பார்த்தோம் அப்படின்னா கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துவதற்கு பூஞ்சை வேர்கள் உதவுகிறது. மற்றும் பாஸ்பரஸ் சத்தினை எடுத்துக்கொள்ளும் திறனை அதிகப்படுத்துகிறது. தாவரங்களுக்கு முக்கியமான சத்து என்ன அப்படின்னா பாஸ்பரஸ். அந்த பாஸ்பரஸ் சத்தினை தாவரங்கள் எடுத்துக்கொள்வதற்கு இந்த பூஞ்சை வேர்கள் பயன்படுகிறது. பப்பாளி, எலுமிச்சை போன்ற தாவரங்களில் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு பூஞ்சை வேர்கள் பயன்படுகிறது. அடுத்து இருக்கிறது அசட்டோபாக்டர். அப்படின்னு என்ன அசட்டோபாக்டர் இது கோதுமை, நெல், மக்காச்சோளம், சோளம் போன்றவற்றின் மகசூலை அதிகரிப்பதற்கு பயன்படுகிறது. கோதுமை,
வாழ்க்கைக்கு கார்பனை உருவாக்கப்பட்டா நைட்ரஜனை நிலைநிறுத்துவது மட்டுமின்றி பூஞ்சை எதிர்ப்பொருட்கள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பொருளுக்கு உற்பத்தி செய்து தாவரங்கள் வழங்குவதற்கு பயன்படுகிறது. அதாவது இந்த அசட்டோபாக்டர் வந்து உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளாக நைட்ரஜன் நிலைநிறுத்துவது மட்டுமின்றி பூஞ்சை எதிர்ப்பு பொருட்களையும் பாக்டீரியா எதிர்ப்பொருட்களை உருவாக்கி தாவரங்களுக்கு கொடுப்பதற்கு பூஞ்சைகள் பயன்படுகிறது. அடுத்து என்ன இருக்குன்னா அசோலா. அசோலா அப்படிங்கிறது ஒரு நீர்வாழ் பேரணி. அசோலா அப்படிங்கிறது ஒரு நீரில் வாழக்கூடிய பேரணி. இது நீரின் மேலே மிதந்த நிலையில் காணக்கூடிய ஒரு பேரணின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது நீலப்பசுமசையான அனகீனா போன்ற நுண்ணுயிரோடு சேர்ந்து சைனோபாக்டீரியா கூட்டுயிர் வாழ்க்கையை நடத்துகிறது. அதாவது இது நீலப்பசுமசையான அனகீனா அப்படிங்கிற நீலப்பசுமசையோடு சேர்ந்து சைனோபாக்டீரியா கூட்டுயிர் வாழ்க்கையை நடத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீலப்பசுமசையோடு சேர்ந்து வாழும் பொழுது ஒளிச்சேர்க்கையின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கையின் மூலம் பெறப்படும் ஆற்றலால் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்துகிறது. அப்படிங்கிற வேலை என்ன பண்ணா ஒளிச்சேர்க்கையின் மூலமா கிடைக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி நைட்ரஜனை நிலைநிறுத்த வேலையை செய்கிறது. அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு இன்னொரு பெயர் சொல்லுவாங்க, மிதக்கு நைட்ரஜன் தொழிற்சாலை. எதை சொல்லுவோம் அப்படின்னா அசோலா வந்து மிதக்கு நைட்ரஜன் தொழிற்சாலை சொல்லுவோம். அப்படின்னா வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தி தாவரங்களுக்கு அதிகம் கொடுக்கறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை. பேர் வந்து மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா உயிரி உர திட்டம். இந்த திட்டம் வந்து தற்போதுதான் ரீசெண்டா தமிழ்நாடு அரசால் அழைக்கப்பட்டதுன்னு சொன்னா, அதாவது உயிரி உர திட்டம் வந்து தமிழக அரசால் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நவீன திட்டம்னு சொல்லலாம். இதோட வேலை என்ன அப்படின்னா இயற்கை விவசாயத்தை முறைப்படுத்தி நிர்வகிப்பதும், அதாவது இயற்கை விவசாயத்தை முறையாக நிர்வகிப்பதும் மற்றும் மண்வளத்தை அதிகரிப்பதற்கு உதவி செய்வதும் இதன் நோக்கமாகும். உயிர் திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இயற்கை விவசாயத்தை முறைப்படுத்தி நிர்வகிப்பதும், முறையாக நிர்வகிப்பதும், மண்வளத்தை உயர்த்துவதற்கு தேவையான உதவிகளை செய்வதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். சொன்னா உயிர் உரங்கள்ல பார்த்துட்டீங்கன்னா உயிரி உரங்கள்னா என்ன, உயிரி உரங்கள் ரைசோபியம் இருக்கு, அசோஸ்பெரிலம் இருக்கு, பூஞ்சை இருக்கு, அசட்டோபாக்டர், அசோலா போன்ற உயிரி உரங்களை பற்றி நம்ம பார்க்க போறது மருத்துவ தாவரங்கள். மனிதர்களைப் போலவே மருத்துவ தாவரங்களுக்கும் ஒரு பழமையான வரலாறு உண்டு. மனிதர்களுக்கு எப்படி வரலாறு இருக்கோ அதே போல மருத்துவ தாவரங்களுக்கும் வரலாறு, ஒரு பழமையான வரலாறு உண்டுன்னு சொல்லணும். அநேகமான மருந்துகள் தாவரங்களிலிருந்தோ அல்லது விலங்குகளிலிருந்தோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நமக்கு கிடைக்கின்றன. சில மருந்துகள் தாவரங்கள் விலங்குகளிலிருந்து நேரடியாகவும், சில மருந்துகள் தாவரங்கள் அல்லது விலங்குகளிலிருந்து மறைமுகமாகவும் நமக்கு கிடைக்கின்றன. பார்த்தோம் அப்படின்னா ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி மருத்துவ முறைகள் தாவரங்களிலிருந்து விலங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய மருந்துகளை பயன்படுத்துகின்றன. இதுக்கு பேர் சொல்லுவோம் ஆயுஷ். ஆயுஷ் என்ன அர்த்தம்னா ஏன்னா ஆயுர்வேதா, ஒய்னா யோகா, யூனா யுனானி, எஸ்னா சித்தா, ஹச்னா ஹோமியோபதி. ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி ஆகிய மருத்துவ முறைகள் பார்த்தோம்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய மருந்துகளை பயன்படுத்தி மருத்துவம் செய்கிறார்கள். இவ்வாறு கிடைக்கக்கூடிய மருந்துகள் தாவரங்களின் இரண்டாம் நிலை விளைபொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரங்களுடைய இரண்டாம் நிலை விளைபொருட்கள் தான் இந்த மருந்துகள் அப்படின்னு சொல்லுவோம். முதலடை விளைபொருள் என்ன சார் அப்படின்னா தாவரங்களில் உருவாகக்கூடிய முதலடை விளைபொருட்கள் தாவரங்களின் வாழ்க்கைக்கு பயன்படுத்துகின்றன. அது உற்பத்தி செய்யக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், அமினோ அமிலங்கள் ஆகியவை அவற்றின் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது, அது பயன்படுகிறது. இதனால என்ன சொல்லணும்னா தாவரங்களின் முதல்நிலை வளர்ச்சிதை மாற்ற விளைபொருள் சொல்லுவோம். இரண்டாம் நிலை தாவரங்களினுடைய இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற விளைபொருட்கள் எதற்கு தேவைப்படுதா? இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய போட்டிக்காகவும், அதன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாதுகாப்பு மற்றும் சந்ததிகளுடைய உட்தொடர்பு ஆகிய நிகழ்வுகளுக்கு தாவரங்களுடைய இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற விளைபொருட்கள் தேவைப்படுகிறது.
தாவரங்களை இரண்டாம் நிலை வளர்ச்சி மாற்றம் விளைபொருட்கள் அப்படிங்கிறது எதுக்கு தேவைப்படுதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாதுகாப்பு, போட்டி மற்றும் சிற்றின தொடர்பு ஆகிய நிகழ்வுகளுக்கு தாவரங்களில் இரண்டாம் நிலை வளர்ச்சி மாற்றம் விளைபொருட்கள் தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஆல்கலாய்டுகள், டெர்பினாய்டுகள், ஆல்கலாய்டுகள், டெர்பினாய்டுகள் மற்றும் பிளேனாய்டுகள் மற்றும் பல பொருட்கள் தாவரங்களின் இரண்டாம் நிலை வளர்ச்சி மாற்ற விளைபொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். தாவர வேதியியல்னா என்ன? தாவரங்களில் காணப்படக்கூடிய வேதிப்பொருட்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் என்னது? தாவர வேதியியல். தாவர வேதியியல் என்பது தாவரங்களில் காணப்படக்கூடிய தாவரத்தின் வேதிப்பொருட்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல். இதுதான் சொன்னா தாவர வேதியியல். தாவர வேதியியல் சொல்லுவாங்க. மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிறது என்னென்ன மருத்துவ தாவரங்கள் இருக்கு, அதுக்கு தமிழ் பெயர் என்ன, அதோட தாவரவியல் பெயர் என்ன, மற்றும் அதுல என்னென்ன மருத்துவம் கிடைக்குது, அதுக்கு மருத்துவ பெயருக்கு என்னென்ன வாசகம் பயன்படுத்துறாங்க மற்றும் குணப்படுத்தக்கூடிய நோய்களை வந்து இந்த அட்டவணை பார்க்க போறோம். முதல்ல இருக்கிறது கற்றாழை. இதோடைய தாவரவியல் பெயர் சொன்னா ஆலோவியா. கற்றாழைய தாவரவியல் பெயர் என்னன்னா ஆலோவியா. இதற்கு கிடைக்கக்கூடிய மருந்து பெயர் ஆந்த்ரோக்வினோன். ஆந்த்ரோக்வினோன் எந்த வகையிலிருந்து மருந்து தயாரிக்கிறதுன்னா கற்றாழையுடைய சதைப்பற்று மிக்க இலைக்கழிவுகள் இருக்கிறாங்க. எங்களை குணப்படுத்த பயன்படுத்துறாங்க அப்படின்னா காயங்களை குணப்படுத்துதல், அப்புறம் தோல் நோய்கள் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு கற்றாழையை பயன்படுத்துறாங்க. கற்றாழைக்கு தமிழ் பெயர் தாவரவியல் பெயர் ஆலோவியா அப்படின்னு சொல்லுவோம். மருந்து வந்து ஆந்த்ரோக்வினோன் எந்த வகை எடுத்து பயன்படுத்தணும்னா இலைகளை எடுத்து பயன்படுத்துறோம். என்னென்ன குணப்படுத்துது அப்படின்னா காயங்களை சரிப்படுத்துவதற்கும் மற்றும் தோல் நோயை குணப்படுத்துவதற்கும் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கும் இதை பயன்படுத்துகிறார்கள். இரண்டாவதாக இருப்பது துளசி. இதனுடைய தாவரவியல் பெயர் ஆசிலம் சண்டம் சொல்லுவோம். ஆசிலம் சண்டம் அப்படிங்கிறது துளசியுடைய தாவரவியல் பெயர். இதனுடைய மருந்து என்ன அப்படின்னா துளசி தடுப்பு எண்ணெய். இதை பயன்பாட்டை என்ன சொல்லுவாங்க, எதிர்த்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இலைகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பயன்படுத்துறாங்க. எதிர்த்து சளியை குணப்படுத்துவதற்கும் காய்ச்சலை குணப்படுத்துவதற்கும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கும் துளசி பயன்பாட்டை பயன்படுத்துறாங்க. மூன்றாவது இருக்கிறது நன்னாரி. கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தாவரவியல் பெயர் ஹெமிடிஸ்மஸ் இண்டிகஸ். நன்னாரியுடைய தாவரவியல் பெயர் ஹெமிடிஸ்மஸ் இண்டிகஸ். இதனுடைய மருந்து பெயர் டெர்பீன். இதனுடைய மருந்து பெயர் டெர்பீன். எதுல இருக்கிறாங்கன்னா தாவரத்துடைய வேறு பகுதிகளிலிருந்து மருந்து எடுக்கிறாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா பாக்டீரியா தொற்றை குறைப்பதற்காகவும் வயிற்றுப்போக்கினை சரிப்படுத்துவதற்காகவும் இந்த மருந்து பயன்படுத்துறாங்க. அடுத்து இருக்கிறது நிலவேம்பு. இதனுடைய தாவரவியல் பெயர் ஆந்த்ரோகிராகிஸ் பெனிமிலினா. ஆந்த்ரோகிராகிஸ் பெனிமிலினா அப்படிங்கிறது என்னுடைய தாவரவியல் பெயர் தான். நிலவேம்புடைய தாவரவியல் பெயர். இதற்கு மருந்து பெயர் டெர்பினாய்டுகள். எதுல இருக்கிறாங்கன்னா அதாவது அனைத்து மாகாணங்களும் டெர்பினாய்டுகள் எது குணப்படுத்துறாங்க அப்படின்னா டெங்கு காய்ச்சல், நீரிழிவு நோய் மற்றும் சிக்கன்குனியா இந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு இந்த டெர்பினாய்டுகள் நல்ல டெங்கு காய்ச்சல், நீரிழிவு நோய் மற்றும் சிக்கன்குனியா அதாவது நிலவு கஷ்டம் சிக்கன் எதுக்கு அப்படின்னா டெங்கு காய்ச்சல் வராமல் சிக்கன்குனியா வராமல் கொடுத்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம். அடுத்து இருக்கிறது வெட்பாலை. இருக்கிறது வெட்பாலை. இதோடைய தாவரவியல் பெயர் ரைட்டியா திங்கோரியா. அப்படிங்கிறதுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னா வெட்பாலை. இதை இருக்கிற மருந்து பெயர் பிளேவினாய்டுகள். எதுக்கு இருக்கிறாங்கன்னா நம்முடைய தாவரனுடைய மரப்பாலையும் இதனுடைய இலைகளில் இருக்கிறாங்க. இதன் பயன்படுத்துறாங்க படம் தாவரையை குணப்படுத்துவதற்காக, வயிற்றுப்போக்கு மற்றும் வீக்கத்தை குணப்படுத்துவதற்காக பயன்படுத்துறாங்க. அடுத்து இருக்கிறது சின்கோனா. இதனுடைய தாவரவியல் பெயர் சின்கோனா அபிசினாலிஸ். சின்கோனா அபிசினாலிஸ் அப்படிங்கிறது என்னுடைய தாவரவியல் பெயர்னா சின்கோனா மரத்துடைய தாவரவியல் பெயர். இதில் இருக்கக்கூடிய மருந்து பெயர் வினைன். இதனுடைய மருந்து பெயர் வினைன். எது எடுக்கிறாங்கன்னா தாவரத்துடைய பட்டை கிணறு எடுக்கிறாங்க. எதை குணப்படுத்துறது அப்படின்னா மலேரியா மற்றும் நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்துவதற்காக சின்கோனா மரப்பட்டை மருந்து எடுத்து குணப்படுத்துறாங்க. அடுத்து என்னன்னா சிவன் அவல்பொரி. இந்த தாவரவியல் பெயர் ரவுல்ஃபியா செர்பென்டினா. அப்படிங்கிறது வேலையில் பெயர். இதற்கு மருந்து பெயர் ரிசர்வாயின். இதற்கு மருந்து பெயர் ரிசர்வாயின். இதற்கு தாவரத்துடைய வேறுகளும் படிச்சிருக்கிறாங்க. இதை குணப்படுத்துவதற்கு அப்படின்னா ரத்த அழுத்தம் குறைவதற்காகவும் மற்றும் கார்டியக் திசை குறைவதற்கு
புளோரா அப்படிங்கிறது தைலமிட்ட தாவரங்களுக்கு எடுக்கக்கூடிய மரத்தினுடைய யூக்கலிப்டஸ் எண்ணெய் சொன்னோம், தைலம் சொல்லுவோம். எதை இருக்கிறோம் தைலமரத்துடைய இலைகள்ல இருந்து இருக்கிறாங்க. எதை குணப்படுத்துறதுன்னா காய்ச்சல் தலைமை குணப்படுத்துறதுக்கு நல்ல பயன்படுத்துவோம். அடுத்து என்னன்னா பப்பாளி, அதோட தாவரங்கள் பேர் வந்து காரிகா பப்பாயா. காரிகா பப்பாயா அப்படிங்கிறது பப்பாளியுடைய தாவரங்கள் பேர். எதற்கு மருந்து பேர் அப்படின்னா பப்பாளி. மருந்து பேர் பப்பாளி. எதில் இருக்காங்க பப்பாளி மரத்துடைய இலைகள் மற்றும் விதைகள் இருக்கிறாங்க. இதை குணப்படுத்துறதுன்னா டெங்கு காய்ச்சலை குணப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள். அடுத்த நித்திய கல்யாணி. என்னன்னா நித்திய கல்யாணி. இது என்னுடைய தாவரங்கள் பேர் கேப்ராந்தஸ் ரோசியஸ். இதோட தாவரங்கள் பேர் கேப்ராந்தஸ் ரோசியஸ். எடுக்கிற மருந்து பேர் ஆல்கலாய்டுகள். எதில் இருக்கிறாங்கன்னா அனைத்து பகுதிகளிலிருந்து எடுக்கிறாங்க. எது குணப்படுத்துனா ரத்தம் ஸ்பெஷலாக லுக்கீமியா ரத்தம் குணப்படுத்துறதுக்கு முதல் மருத்துவம் மற்றாலை. இதற்கு என்னோட தாவரம் பேர் ஆலோவேரா. ஆண்ட்ரோபீடன்கிறது மருந்து. எது இருக்கிறாங்கன்னா இடைவெளியை குணப்படுத்துவதற்குனா ஆயுள்களை சரிப்படுத்த தோல்னை பயன்படுத்துவதற்கும். துளசிங்கிறது தாவரம் பேர் ஆசனசாமிகள். இதற்கு மருந்து பயன்பாடு எதில் இருக்கிறாங்க இந்த இலைகள் இருக்கிறாங்க குணப்படுத்த சரி காய்ச்சல் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள். அடுத்து என்னன்னா நன்னாரி. தாவரம் பேர் ஃபெமினிஸ்ட் சிண்டிகேஸ். இருக்கிற மருந்து பேர் இதனுடைய வேர்கள் இருக்கிறாங்க. இதை குணப்படுத்துறாங்கன்னா பாக்டீரியா தொற்று மற்றும் வயிற்று குணப்படுத்துறாங்க. அடுத்து என்னன்னா இளநீர் தாவரம் பேர் ஆர்த்தோகிராடிஸ் பெனிகுலேனா. இதோட அர்த்தம் வந்து தெற்கினா எடுத்து இதில் இருக்கிற அனைத்து வகைகள் இதை குணப்படுத்துறாங்கன்னா டெங்கு காய்ச்சல் நீரிழிவு சிக்கன்குனியாவை குணப்படுத்துறாங்க. அடுத்து இருக்கிறது வெப்பாலை. இதோட தாவரம் பேர் ரைட்டியா விக்டோரியா. இதை எதிர்த்து எடுக்கிறாங்கன்னா ஃப்ளேவியாக்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இதில் இருக்கிறாங்கன்னா அலப்பாஸ் விதைகள் குணப்படுத்தக்கூடிய வேணும் பண்ணோம்னா நடத்துறாங்க. வயிற்றுக்கு வந்து அப்புறம் வீட்டை குணப்படுத்துறதுக்கும் சின்கோனா வந்து இந்த தாவரம் பேர் சின்கோனா அபிசினாலே சொல்லுக்கு மருந்து வேலை எடுக்கக்கூடிய வாக்குகள் குணப்படுத்தி குணப்படுத்தக்கூடிய விளைகள் மலேரியா நிமோனியாக்கள். அடுத்து சிவன் அவனுக்கு தாவரம் பேர் ரோலோபியா செப்பெட்டிகா. எடுக்கக்கூடிய மருந்து சர்பாய் குணம் எடுக்கக்கூடிய வாசகம் வந்து வேர்கள் குணப்படுத்துகிறீர்கள். ரத்தத்தை குறைவதற்காக பாம்பின் விஷமுறிவுக்கு இதை பயன்படுத்துகிறார்கள். அடுத்த இந்த தாவரம் பேர் யூக்கலிப்டஸ் புளோரா. யூக்கலிப்டஸ் விதைகளை வளர்த்தெடுத்து இலைகளை எடுத்து காய்ச்சல் தலைவரை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பப்பாளியுடைய தாவரம் பேர் காரிகா பப்பாயா. என்ன பயன்படுத்துறாங்கன்னா பாப்பாய்க்கு மருந்தாங்க இருக்கிற தாவரங்கள் இலைகளை வடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. எதை குணப்படுத்துறாங்கன்னா டெங்கு காய்ச்சல். அடுத்து என்னன்னா நித்திய கல்யாணி. இதோட தாவரம் பேர் கேப்ராந்தஸ் ரோசியஸ். இதை வளர்த்து ஆல்கலாய்டுகள் எடுக்கக்கூடிய வாக்குகள் அணிவுகளுக்கு குணப்படுத்தக்கூடியவர்கள் ரத்த புற்றுநோய் அல்லது லுக்கீமியா ஆகும். நாம் பார்க்கிறது ஒரு தகவல் பற்றி பார்க்க போறோம். அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கழகம். அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கழகம்னா சிஎஸ்ஐ ஆறு சொல்லுவோம். தேசிய தாவர ஆராய்ச்சி கழகம் NBRI சொல்லுவாங்க. மருத்துவ நறுமணத்திற்கான மருத்துவ நறுமண தாவரங்களுக்கான மத்திய நிறுவனம் CAAMB கூட்டாக சேர்ந்து PCR 34 அப்படிங்கிற ஒரு நீரிழிவு நோய் ஆயுர்வேத தடுப்பு மருந்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர். இந்த CSIR NBRI CAAMB மூணு பேர் கூட்டாக சேர்ந்து PCR 34 அப்படிங்கிற நீரிழிவு நோய் ஆயுர்வேத தடுப்பு மருந்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர். ஏன் அப்படின்னா இதுல 34 வகையான தாவர மூலிகை வளங்களை அங்கமாக உள்ளது. இந்த PCR 34 34 வகையான தாவர மூலிகை வளங்கள் அடிப்படையாக கொண்டு எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்துறாங்க. அடுத்து பார்க்க போறது காளான் வளர்த்தல். அடுத்து நம்ம பார்த்தது காளான் வளர்த்தல். இது விரிவான விடையில் கேட்பாங்க. காளான் வளர்த்தல் அப்படிங்கிறது அப்படின்னா தாவர விலங்கு மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை பயன்படுத்தி காளான் வளர்ப்பு முறையினால் காளான் வளர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தாவர விலங்கு மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை பயன்படுத்தி காளான் வளர்ப்பு முறைதான் காளான் வளர்ப்பு முறை சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க கழிவை அழித்து நலத்தை உருவாக்கும் தொழில்நுட்பம் என்று சுருக்கமாக குறிப்பிடப்படுகிறது. என்னன்னு சொல்லுவாங்கன்னா கழிவை அழித்து நலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் காளான் வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த காளான் வளர்ப்புல பார்த்தோம்னா காளான் பார்த்தோம்னா அதிக அளவு சரிவிகித அளவு நார்ச்சத்துக்கள் புரதத்தை கொண்டுள்ளது. இந்த காளான் வளர்ப்பு அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். காளான் வளர்ப்பு அப்படிங்கிறது உலகம் முழுவதும்
இந்த காலம் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த காளான் அப்படிங்கிறது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா இது ஒரு கோஞ்சி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த காளான் அப்படிங்கிறது பெசிடியோமைசின்ஸ், காளான் அப்படிங்கிறது பெசிடியோமைசின்ஸ் என்ற வகையை சார்ந்ததுன்னு சொல்லலாம். இதுல பார்த்தோம்னா அரிமளவு புரதம், நார் சத்து, வைட்டமின்கள், தாது கொண்ட ஒரு சரிவிலே சொல்றேன். இந்த காளான்ல வந்து அனைத்து சத்துக்கள் இருக்கு பாருங்க. புரதம் இருக்கு, நார் சத்து இருக்கு, வைட்டமின்கள் இருக்கு, தாது பொருளை அங்கமாக கொண்ட ஒரு உணவு தான் என்னன்னா காளான்கள். காளான்கள் அப்படின்னா 3 வகைகள் காணப்படுது பொதுவாக. பட்டன் காளான், சிப்பி காளான், வைக்கோல் காளான் 3 வகை இருக்கு. பார்த்தோம்னா முதல்ல இருக்கிறது பட்டன் காளான். இதோட அறிவியல் பெயர் வந்து அகாரிகஸ் பைஸ்பரஸ். பட்டன் காளான் வந்து அகாரிகஸ் பைஸ்பரஸ் சொல்லுவோம். சிப்பி காளான் வந்து புளூரோட்டஸ் சிற்றினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சிப்பி காளான் புளூரோட்டஸ் சிற்றினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வைக்கோல் காளான் வந்து வால்வேரி, அதாவது வால்வேரி இருந்தா வால்வேசி சொல்லுவாங்க. காளான்கள்ல 3 வகை காளான்கள் சாதாரணமா இருக்கு. பட்டன் காளான்ல அகாரிகஸ் பைஸ்பரஸ் சொல்லுவோம். சிப்பி காளான் புளூரோட்டஸ் சிற்றினங்கள் சொல்லுவோம். வைக்கோல் காளான் வால்வேரி எல்லாம் வால்வேசி அப்படின்னு சொல்லுவாங்க. காளான்கள் அறுவடை செய்யறதுக்கு தகுந்த காலம் என்ன பண்ணா 1 முதல் 3 மாதங்கள் காளான் வந்து பயிர் செஞ்சதுக்கு அப்புறம் அதை அறுவடை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னா 1 மாதம் முதல் 3 மாதங்கள் வரையான கொண்டு காலம் வளர்க்கறதுக்கு என்னென்ன முறைகளை மேற்கொள்ளலாம் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்கும்போது கலத்தாம என்ன பார்க்க போறோம், வைக்கோலையும் மாட்டுச்சாணத்தையும் மற்றும் அதிகார கர்ம பொருட்களையும் கனிம உரங்களையும் சேர்ந்து கலப்புடன் தயாரிக்கப்படுகிறது. கலத்தல் அப்படின்னு கம்போஸ்டிங் சொல்லுவாங்க. இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா வைக்கோலையும் மாட்டுச்சாணத்தையும் மற்றும் கரிம பொருட்களையும் கனிம பொருட்களையும் சேர்த்து கலப்பு உரம் தயாரிக்கிறது சொல்றாங்க. இந்த கலப்பு உரத்தை பார்த்தோம்னா 50 டிகிரி செல்சியஸ் ஒரு வாரம் அப்படியே வச்சிருப்பாங்க. வைக்கோல் மாட்டுச்சாணம் கனிம பொருள் கறிப்பொருள் எல்லாம் சேர்த்து கலப்பு உரம் செஞ்சுட்டாங்க. இந்த 50 டிகிரி செல்சியஸ் ஒரு வாரத்துக்கு பாதுகாப்பு வைப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா காளான் வித்து ஸ்பான் சொல்லுவாங்க. ஸ்பான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காளானினுடைய விதை. ஸ்பான் அப்படிங்கிறது என்னன்னா காளானினுடைய விதைன்னு சொல்லுவாங்க. நோய் நொம்பை நீக்கப்பட்ட பூஞ்சை உணவுல, அதாவது இந்த நோய் நொம்பை நீக்கப்பட்ட நிலையில பூஞ்சை உணவுல தானியங்களை மீது தெளித்து வைத்து அதை எடுக்கிறாங்க. எப்படி செய்யறாங்க அப்படின்னா நோய் நொம்பை நீக்கப்பட்ட நிலையில பூஞ்சை உணவுல தானியங்களை வைத்து வளர்ப்பதன் மூலமாக விதைகள் பெறப்படுது. இந்த பெறப்பட்ட விதைகள் வந்து உரங்களின் மீது தேவி என்ன அப்படின்னா வளர்க்க வைப்பாங்க. ஸ்பான் அப்படிங்கிறது காளானுடைய விதை நோய் நொம்பை நீக்கப்பட்ட நிலையில வளர்க்கப்படும் இந்த பூஞ்சை உணவுல தானியங்களை மீது தெளித்து அந்த விதைகளை வளர்க்க வைக்கிறாங்க. இப்படி பெறப்பட்ட விதைகளை வந்து உரத்தின் மீது தேவி அதை வளர்க்க வைக்கிறாங்க. அடுத்து பார்க்கும்போது உரையிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, கேனிங் சொல்லுவாங்க. அதாவது விதை கலந்த உரத்துடன், இப்போ உரத்தோட விதை கலந்தாச்சு, விதை கலந்த உரத்துடன் மண்ணை வந்து ஒரு மெல்லிய அடுக்காக மேலே போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மெல்லிய மண் அடுக்கு வந்து காளான் வளர்வதற்கு உதவுகிறது சொல்லலாம். அதுவும் இல்லாமல் மெல்லிய மண்ணடுக்கு சாப்பிடுறதுனா அந்த ஈரத்தை உள்வாங்கி இந்த இருக்கக்கூடிய மீடியத்தை வந்து வெப்பநிலையில சீராக வைத்தலுக்கு உதவுது. எப்படி சீராக முடிவுனா விதை கலந்த உரத்தோட மெல்லிய அடுக்காக மண்ணை தூங்குறாங்க. எதுக்கு தூங்குறாங்க அப்படின்னா இந்த காளான் மண்ணை வளர்க்கறது தூங்குறாங்க. அதுவும் இல்லாமல் மண் வந்து ஈரப்பத்தை உள்வாங்கி வெப்பநிலை சீர்படுத்துவதற்கு உதவுதுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து நுணுக்கல் விஞ்ஞானின்னு சொல்லுவோம். பார்த்தோம்னா உடலமானது சிறிய முட்டோட தொடங்கி காளான் வளர விதை முளைச்சிருச்சு. இந்த உடலமானது சிறிய முட்டா வளர தொடங்கி காளான் பெருசா வளருது. பார்க்க எப்படி இருக்குன்னா குண்டூசி போட்டு காணப்பட முடியாத இந்த மென்மையான பகுதி தான் என்ன அப்படின்னா மொட்டுன்னு சொல்லுவோம். இந்த மொட்டு எப்படி பார்த்தா ஊசி மாதிரி காணப்படுது. ஊசின்னு சொல்லுவாங்க. இந்த உடலமான சிறிய முட்டாக வளர்ந்து காளான் வளரும். அந்த மொட்டு எப்படி இருக்கணும் பார்க்கறதுக்கு குண்டூசி போல காணப்படாத ஊசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா அறுவடை செய்யறாங்க. அதாவது 15 முதல் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காளான்கள் நன்றாக வளரும். எந்த வெப்பநிலை வந்து காளான்கள் நன்றாக வளரும் அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காளான்கள் நன்றாக வளர்ந்து வருது. அதாவது ஒரு வாரத்தில் பார்த்தா 3 சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடியவை. காளான்கள் ஒரு வாரத்தில் எவ்வளவு வளரும் அப்படின்னா 3 சென்டிமீட்டர் உயரம் வளரும். 3 வார காலத்தில் முழுமையான வளர்ந்த காலத்தை அறுவடை செய்யலாம். 15 முதல் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காளான் நல்லா வளர்ச்சி ஏற்படும். ஒரு வாரத்தில் 3 சென்டிமீட்டர் ஹைட் வரை வளரும். அப்ப 3 மாதம் அளவு அந்த 3 மாதம் அடுத்து எவ்வளவு காலம் வந்து அளவுக்கு அந்த காலத்தில் அறுவடை செய்யலாம்.
அடுத்து என்ன பண்றோம்னா பதப்படுத்துதல். எப்படி சார் சொல்றோம்னா பதப்படுத்துதல் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா நிறம் மாறுறது, எடை குறைகிறது, சுவை இழத்தல் போன்ற அந்த பதப்படுத்தும் காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்று சொல்லலாம். அதாவது காளான் நிறமாறுகிறோம், பதப்படுத்தும் போது காளான் எடை குறைகிறோம், காளான் சுவை இழந்துடும். இதனால என்ன பண்ணா பாதுகாப்பான அதாவது காலத்தில் பதப்படுத்தக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்று சொல்லலாம். கீழ்கால் முறைகள் என்ன பண்ணலாம்னா காளான்களை குளிர்ந்த முறையில் பதப்படுத்தலாம் அல்லது உலர்த்துதல் காளான்களை காய வச்சு அதை பதப்படுத்தலாம் அல்லது களங்களில் காற்று புகாத களங்களில் அனைத்து காளான்களை பாதுகாக்கலாம் அல்லது வெற்றிட குளிர்வித்தல் வெற்றிடத்துல என்ன பண்ணலாம் காளான்களை குளிர்வித்து பதப்படுத்தலாம் அல்லது கதிர்வீச்சு மற்றும் 15°C செலுத்தலாம். காளான்களை வந்து 15°C சேமிக்க வைக்கலாம் அல்லது கதிர்வீச்சு முறையை பதப்படுத்தி செஞ்சுக்கலாம். அதாவது குளிர்வித்தல், உலர்த்துதல், களங்கள் கலைத்தல், வெற்றிட குளிர்வித்தல், கதிர்வீச்சு மற்றும் 15°C சேமித்தல் ஆகியவை காளான்களை பதப்படுத்தக்கூடிய ஒரு முறையாகும். காளான்களை வளர்க்கிற வந்து இன்னொரு முறைகள் இருக்குன்னா கலந்தல் இருக்கு, காளான் வித்து இருக்கு, அடுத்து பார்த்தோம்னா முறையிடுதல், பொருத்துதல், அறுவடை செய்தல், பதப்படுத்தல் ஆகிய காளான் வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய முக்கியமான முறைகள் ஆகியவை. ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னா மண்ணில்லாத நீர் ஊடக வளர்ப்பு முறை என்று சொல்றது ஹைட்ரோபோனிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது மண்ணற்ற சூழலில் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா மண்ணற்ற சூழலில் நீரில் கரைந்துள்ள வட்டப்படத்திலே மண்ணற்ற சூழலில் நீரில் கரைந்துள்ள ஊட்டச்சத்துக்களை கொண்டு தாவரங்களை வளர்க்கும் முறையில என்ன பண்ணா மண்ணற்ற நீர் சூழலில் வளர்க்கும் முறை அதாவது ஹைட்ரோபோனிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த மண்ணற்ற சூழலில் நீரில் கரைந்துள்ள ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்தி தாவரங்களை வளர்க்கும் முறையெல்லாம் மண்ணற்ற சூழலில் நீர் ஊடக வளர்க்கும் முறை என்று சொல்லுவாங்க. இது ஹைட்ரோபோனிக்ஸ் சொல்லுவாங்க. இதற்காக இந்த கலந்து எதனா செய்யறாங்கன்னா உலகத்திலேயோ பிளாஸ்டிக் சொல்ற நெகிழினாலேயோ அல்லது கண்ணாடினாலேயோ இந்த உலகம் செய்யறாங்க. அதுக்கு அந்த கலந்து பார்த்தோம்னா தனித்த தாவரங்களுக்கு ஒரே ஒரு தாவரம் வளர்க்கணும்னா சிறிய தட்டிகளும் பெரிய அளவில் நிறைய தாவரம் வளர்க்கணும்னா பெரிய தொட்டிகளையும் இதை பயன்படுத்துறாங்க. கலந்து எது செஞ்சிருக்காங்கன்னா பிளாஸ்டிக்னாலேயோ உலகத்தினாலே அந்த கடையிலேயே செஞ்சிருப்பாங்க. கலந்து சிறிய தாவரங்கள் ஒரு தொட்டியையும் பெரிய தாவரங்களை அல்லது நிறைய தாவரங்கள் பெரிய தொட்டிகளை இதை பயன்படுத்தலாம். இதை என்ன வியாசம் அறிமுகப்படுத்தினோம்னா 1980 ஜெர்மன் நாட்டு தாவரவியலாளரான ஜூலியஸ் பான்சாக்ஸ் அவர்தான் இந்த முறையை முதல்ல அறிமுகப்படுத்தினார். 1980 ஜூலியஸ் பான்சாக்ஸ் ஜெர்மன் நாட்டு தாவரவியலாளர் இந்த முறை இந்த வளர்ப்பு முறைகளை அறிமுகப்படுத்தினார். அதாவது இதுல என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விதையில்லா வெள்ளரி மற்றும் விதையில்லா தக்காளியை வந்து வணிகையில் உற்பத்தி செய்வதற்கு இந்த மண்ணில்லாத நீர் ஊடக வளர்ப்புடைய உற்பத்தி செய்வதற்காக விதையில்லா தக்காளி மற்றும் விதையில்லா வெள்ளரி ஆகியவற்றை தயாரிப்பதற்காக உற்பத்தி செய்வதற்காக இந்த மண்ணில்லாத நீர் ஊடக வளர்ப்பு முறையை பயன்படுத்திருக்காங்க. இதுல பார்த்தா தாவரத்துக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்துள்ள நீர் பார்த்தா அப்படின்னா என்னென்ன வாசல் பாருங்க ஊட்டச்சத்து இறைப்பி இருக்கு, இதான் ஊட்டச்சத்து இறைப்பி, இது காற்றுகள், இது காற்று உள்ளாக்கூடிய பகுதி, இது நீர் ஊட்டச்சத்து, அடுத்து டைம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இதுல என்ன பண்றாங்கன்னா தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள அந்த கரைந்துள்ள நீருக்குள் தாவர வேளாண்மை மூழ்குபடி வச்சிருக்கிறாங்க. பார்த்து என்னன்னா நீர் இருக்கு, இது என்ன தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த வேர்கள் பார்த்தா தாவரத்திற்குள் மூழ்குபடி இதை விலக எடுத்திருக்கிறாங்க. தாவரங்களுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த நீருக்குள் தாவர வேர்கள் மூழ்கும்படி விலக எடுத்திருக்கிறார்கள். இந்த வேர் என்ன பண்ணா அவர்களுக்கு தேவை நீரையும் ஊட்டச்சத்துக்களையும் இந்த ஊட்டச்சத்து நீரையும் ஊட்டச்சத்து உறுதி எடுத்துக்கும். தாவரங்களுக்கு தேவை நீரையும் ஊட்டச்சத்துக்களையும் இதில் உழைக்கிறது. ஆனா இது என்ன கிடையாதுன்னா தாவரம் எரிக்கை பிடிக்கும் தன்மை கிடையாது. இப்போ மண்ணில் வந்து தாவரம் அப்படின்னா நீர் எடுத்து மண்ணில் இருந்து எரிக்கை பிடிக்கும் தன்மை இருக்கும். ஆனா மண்ணில்லாத நீர் உள்ள வளர்ப்பு முறையை பார்த்தோம் அப்படின்னா இந்த எரிக்கை பிடிக்கும் தன்மையை இழந்திருக்கும். அதனால தாவரம் விலகி வெளிப்பாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா உறுதியான இருக்கும்படி அமைப்புகள் இருக்கணும். விதையில்லாத தக்காளியை பயிரிடுவதற்காக முறையை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க, ஃபாலோ பண்றாங்க. 1980 வந்து ஜெர்மன் தாவர ஜூலியஸ் பான்சாக்ஸ் அறிமுகப்படுத்தினா தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இந்த நீரிலிருந்து எடுத்துக்கிட்டு நீரை ஊட்டச்சத்து அதை தயாரிக்கிறாங்க.
நிறைய பிளாஸ்டிக் கலந்து செய்யறாங்க. சிறிய தாவரங்கள் சிறிய கலங்களையும் பெரிய தாவரங்கள் பெரிய கலங்களையும் இதை பயன்படுத்துறாங்க. அதாவது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா தாவரங்கள் வந்து தங்களுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கும் வேறு விளக்கத்துல வச்சிருப்பாங்க. நீர் எடுத்துப்போம். ஆனா இது வந்து என்ன கிடையாதுன்னா தாவரம் ஏற்கனவே கிடையாது. அதனால வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி அமைப்பா வச்சிடணும். இதோட முக்கியத்துவம் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஊட்டச்சத்துக்கள் நீர் ஆகியவை பாதுகாக்கப்படுகிறது. தாவரங்கள் தேவை ஊட்டச்சத்தும் நீரும் அதிகளவு பேசுறாங்க. அதனால தாவரங்கள் தேவை நீரும் ஊட்டச்சத்துக்களும் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னாங்க. தாவரத்தோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்ட வளர்ச்சியா இருக்கு. எல்லா செடிகளும் மட்டும் ஒரே அளவில் வளர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து பாலைவனம் மற்றும் ஆர்டிக் பகுதிகள் வந்து விவசாயம் செய்வதற்கு முக்கிய சிறந்த மாற்று வேளாண் முறையாக இருக்குது. இதுல முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நமக்கு இருக்கிறது ஏரோபானிக்ஸ். ஏரோபானிக்ஸ் அதாவது வளிமண்டல வேளாண்மை என்று அழைக்கக்கூடிய அதிநவீன மண்ணில்லாத ஊடக வளர்ப்பு முறைன்னு சொல்லலாம். அதாவது இது வளிமண்டல வேளாண்மை அப்படின்னு சுத்தமாக சொல்லக்கூடிய அதிநவீன ஒரு மண்ணில்லாத வேளாண்மை முறையில என்ன அப்படின்னா ஏரோபானிக்ஸ். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான வளர்ப்பு ஊடகம் என்ன அப்படின்னா காற்று. இந்த ஊடகத்துல ஹைட்ரோபோனிக்ஸ் வளர்ப்பு ஊடகம் வந்து நீர். இதுல வந்து வளர்ப்பு ஊடகம் என்ன அப்படின்னா காற்று. அதுல பார்த்தோம் அப்படின்னா தாவரத்தின் வேர்கள் பார்த்தீங்கன்னா தொங்கை விடப்பட்டு தாவரத்தின் வேர்கள் தொங்கை விடப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் காற்றில் பனிப்போல் தூவப்படுகிறது. மற்ற அந்த கலங்களுக்கு நீர் இருக்கு, ஊட்டச்சத்துக்களை இருக்கு, டைமர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. வேர்கள் பார்த்து கலத்துல தொங்க விட்டுருக்காங்க. இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஊட்டச்சத்து இறைச்சிகளை பயன்படுத்தி பனிப்போல என்ன பண்றாங்க வேறு பக்கத்துல போகிறாங்க. என்ன பண்றாங்கன்னா தாவரத்தின் வேர்கள் கீழே தொங்க விடப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் காற்றில் பனிப்போல தூவப்படுகிறது. தாவரங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த பனியிலிருந்து உறிஞ்சி எடுத்துக்கொள்கின்றன. மற்றும் பனி போன்ற நிகழ்வானது ஒவ்வொரு சில நிமிடங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி என்ன ஆகும்னா ஊட்டச்சத்து பயன்படுத்தி பனி போல என்ன பண்ணுவாங்க காட்டுல தண்ணி விழுகிட்டே இருக்காங்க. ஒரு சில நிமிடங்களை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் சொல்றாங்க. பனி போன்ற நிகழ்வானது எப்ப நிற்குதப்பா எப்ப நிற்பாட்டாங்க என்ன ஆகும்னா இந்த வேர்கள் உலர்ந்து காய்ந்து இறந்துவிடும். என்ன வந்து மணி போல தொடர்ச்சியாக நிகழ்வானது நடக்கவில்லையே தாவரத்துடைய ஏற்றம் பார்த்தோம்னா உலர்ந்து காய்ந்து தாவரங்களுக்கு இறந்துவிடும். இதற்காக என்ன சொன்னா ஒரு நேர கட்டுப்பாட்டு கருவியாட்டு ஊட்டச்சத்து இறங்கியோடு சேர்த்துக்கிறாங்க. இதில் பார்த்தா நேர கட்டுப்பாட்டு கருவியை ஊட்டச்சத்து இறைக்கையோடு சேர்த்துக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு 2 நிமிட இடைவெளியும் என்ன பண்றாங்க ஊட்டச்சத்து என்ன பண்றாங்க பனிப்போட தூவத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு 2 நிமிட இடைவெளியும் நேர கட்டுப்பாட்டு கருவி என்ன பண்ணா பம்ப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நீரை வந்து மணிக்கூட நம்ம பார்த்து கலப்புறதுக்கு ஊட்டச்சத்து இறைக்கிறது தாவரங்களுக்கு டைமர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் என்ன பண்ணா ஏரோபானிக்ஸ் அந்த காற்று முடக்க வளர்ப்பு முறை என்று அழைக்கப்படுகிறது. பார்க்கிறது அக்வாபானிக்ஸ். பார்க்கும்போது அக்வாபானிக்ஸ் அதாவது தாவரங்களை நீரில் வளர்க்கும் பழமையான முறையும் மண்ணில்லாத வேளாண்மை முறையும் இணைத்து சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு புதிய வேளாண்மை முறை தான் என்னன்னா அக்வாபானிக்ஸ். தாவரங்களை நீரில் வளர்க்கக்கூடிய முறையும் மண்ணில்லாத வேளாண்மை முறையும் சேர்த்து இணைத்து புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு புதிதான வேளாண்மை முறை தான் என்ன அப்படின்னா அக்வாபானிக்ஸ் சொல்லுவாங்க. இதுல பார்த்தோம்னா இந்த நீர்வாழ் உயிரிகள் வெளியேற்றக்கூடிய கழிவுகளை அந்த கழிவுகளை தாவரங்கள் உள்ளெடுத்துக் கொள்கின்றன. ஆனா இந்த நீர்வாழ் உயிரிகள் வெளியேற்றக்கூடிய கழிவுகளை வந்து இந்த வழியா போய் இந்த இருக்கக்கூடிய தாவரங்கள் அந்த சத்துக்களை உள்ளெடுத்துக் கொள்கின்றன. அதாவது இது வெளியேற்றக்கூடிய கழிவு பொருட்கள நைட்ரேட் ஆஃப் பாக்டீரியாக்கள் உதவியுடன் முதலில் நைட்ரேட் ஆகும், பிறகு நைட்ரேட்டாக மாற்றப்பட்டு என்ன ஆகும்னா அந்த தாவரங்கள் தங்களை எடுத்துக்குது. அதாவது இந்த கழிவு பொருட்கள் நைட்ரேட்டாக பாக்டீரியாக்கள் உதவியுடன் முதலில் நைட்ரேட்டுகளாகவும் அடுத்து நைட்ரேட்டுகளாக மாற்றப்பட்ட பின்னர் தாவரங்களால் ஊட்டச்சத்துக்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த வெளியேற்றக்கூடிய கழிவுகளை வந்து தாவரங்கள் பயன்படுத்துது. வெளியேற்றக்கூடிய இந்த கழிவுகளை வந்து நைட்ரேட்டாக பாக்டீரியாக்கள் உதவியுடன் முதலில் நைட்ரேட்டாகவும் அடுத்து நைட்ரேட்டாக மாற்றப்பட்டு தாவரங்கள் சத்துக்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதில் வெளியேற்றக்கூடிய இந்த கழிவுகள் பார்த்தோம்னா நீரான மறுசுழற்சி செய்யப்பட்டு மறுபடியும் எங்க வருது அப்படின்னா வெட்டிக்கிறது. இப்போ இங்க போகக்கூடிய இந்த கழிவுகள் வந்து தாவரங்கள் பயன்படுத்துறதுக்கு
கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்பட்ட நீர் மறுபடியும் எங்க வந்து சேருது, தொட்டிக்கே வருகிறது. இதுல வந்து 2 பகுதிகளை உள்ளடக்கி சொல்றாங்க. முதல்ல என்ன அப்படின்னா நீர் வளர்த்தல், அதாவது மீன் போன்ற நீர்வாழ் உயிரினங்கள் வளர்க்கறது பேரு நீர் உயிர் வளர்த்தல். அடுத்து மண்ணில்லாத நீர் ஊடக வளர்ப்பு முறை. இதுல பார்த்தோம்னா பல்வேறு நீர் தாவரங்கள் வளர்க்குறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பச்சை இலை காய்கறிகளான செடி, முட்டைகோஸ், கீரைகள், துளசி, கொத்தமல்லி இலை, வேகோஸ் இலை, கீரை இலைகள் மற்றும் காய்கறிகளான தக்காளி, மிளகாய், உடைமிளகாய், மிளகு வகல், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, காலிஃப்ளவர், பிராக்கோலி, கத்திரிக்காய் போன்ற பல்வேறு வகையான தாவரங்களை தொட்டில வச்சு வளர்க்குறாங்க. அக்வாபானிக்ஸ் என்ன பண்ணா 2 முறையில் சேர்த்து வளர்க்குறாங்க. நீர்வாழ் உயிரினங்கள், அதாவது நீர் வளர்க்கக்கூடிய தாவரங்களை மண்ணில்லாத உலக வளர்ப்போட இணைத்து உலர்த்த புதிய முறை இது. இந்த நீர்வாழ் உயிரினங்கள் வெளியேற்றக்கூடிய கழிவுகளை மாற்றப்பட்டா தாவரங்கள் சத்தாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த கழிவுகளை வந்து நைட்ரேட்டாக மாற்றிய உதவியுடன் நைட்ரேட்டாக மாற்றப்பட்டு தாவரங்கள் பயன்படுது. மறுபடியும் இந்த கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு மறுபடியும் அந்த நீர் எங்க வருதுன்னா தொட்டிக்கே இருக்கிறது. தொட்டிக்கு வந்தது இல்லையா, இதுல வந்து சத்துக்களை தாவரங்கள் பயன்படுது. இதுல எதுக்கு பார்க்கணும் ஒண்ணு நீர்வாழ் உயிர் வளர்ப்பு, இன்னும் தாவர வளர்ப்பு. நீர்வாழ் உயிர்கள் வந்து மீன்கள் போன்ற உயிர்களை, தாவர வளர்ப்புல பார்த்தா அப்படின்னா என்ன வளர்க்குறாங்கன்னா பச்சை இலை காய்கறிகளான செடி, முட்டைகோஸ், கீரைகள், துளசி, கொத்தமல்லி இலை, வேகோஸ் இலை, கீரை இலைகள், மற்ற காய்கறிகளான தக்காளி, மிளகாய், குடை மிளகாய், மிளகுகள், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, காலிஃப்ளவர், பிராக்கோலி